பாருங்க. போயிட்டு வாங்க. நாங்களும் நீங்க போன அடுத்த செகண்ட்ல பின்னால வர்றோம். போயிட்டு வாங்க. ஒரு பாதம் நான் பண்ணுவேன். வாழ்க வளர்க வல்லாண்டு வல்லாயிர தாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்க. என் சிந்தை குளிர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியை வந்தார வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்க. உன்னை வையகமெல்லாம் வாழ்த்த வேண்டும் அம்மா. அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். பொற்பாதம் நான் பணிந்து வருக வருகவே என்று அற்புதமாக தேவலோக ரிஷி நாரத மகரிஷி ஆக உங்களிடத்திற்கு வந்தவுடனே எனக்காக ஒரு அற்புதமான பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் என்ற பாடலை கொடுத்தீர்கள். ஒவ்வொரு ஆக தெய்வத்தினுடைய திருவடிகளையும் ஆக தொட வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்தினுடைய திருவடிகளையும் தொட வேண்டும். பாருங்க, தெய்வத்தை போய் தொட்டு வணங்குவோம். ஆனால் திருவடியை போய் கருவறைக்குள்ள உங்களாலேயோ மற்றவர்களாலேயோ கருவறைக்குள்ள போய் திருவடியை தொட முடியுமா? முடியாது. கருவறைக்கு முன்னால வெளியில வேணா நின்னு கையெடுத்து கும்பிடலாமே தவிர கருவறைக்குள்ள போற இது நம்ம கிடையாது. பாருங்க, தெய்வம் இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கருவறைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் போக முடியாது. அப்ப கருவறைக்குள்ள தன்மை யாருக்குமா உண்டு? அது தன்மைக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய பூசாரி அர்ச்சகர் அவங்களுக்கு தான் இருக்கு. பாருங்க, அர்ச்சகருக்கு மட்டும்தான் உண்டு. பூநூலை அணிந்திருக்கக்கூடியவர்கள் 2 பேர், அதாவது அந்த 2 பேருக்கு மட்டும் அனுமதி உண்டு. இந்த உலகத்துல பூநூல் கிட்டத்தட்ட 4-5 பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்னடா உனக்கு பூநூல்னா என்ன தெரியாதா? அதுக்கு உண்மையான பேரு உபநிடம்னு பேரு. அப்படி சொல்ல வேண்டியானே. உபநிடம் சொன்னா தெரியாது அப்படிங்கறதுக்காக நடைமுறையில் அதாவது அது சரி. உபநிடம்னா புரியும் உங்களுக்கு. பூநூல் மொத்தத்தில் அதே இதுலதான் இன்னும் இருக்கா போல இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது நடைமுறையாக நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கேன். அதே தன்மையில் தான் உன்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற மக்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெண்டாலும் வள்ளியும் நாரதரும் ஒரு தேவையான விஷயங்களை பேசினார்கள். என்னையா இவ்வளவு தூரம் பேசினாங்க ஒன்னும் புரியலையேன்னு போயிடக்கூடாது. ஆக அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான ஆண்கள் பெண்கள் அனைத்து உள்ளத்திற்கும் தேவையான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இப்ப பாருங்களே, பிராமணர் பூநூல் போடுவார், வேளாறு பூநூல் போடுவாங்க. இப்ப இந்த அர்ச்சகர் உள்ள இருக்கார்ல, மற்றவர்கள் அர்ச்சகராக இருக்கின்ற பொழுது அவர்கள் யாரும் இந்த பூநூலை போடுறது கிடையாது. அதுலயும் இந்த பூநூல் ஒரு குழந்தை பிராமண குலத்தில் பிறந்து விட்டால் பிறந்த குழந்தைக்கு எத்தனை பிரி போட்டு அந்த பிள்ளைகளை எத்தனை வயதுல கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. முதல்ல ஒற்றை நூல் தான். 16 வயது வருகின்ற பொழுது பாருங்க அந்த ஒரு நூல்லையே இருப்பேன். திருமணம் முடிக்கின்ற பொழுது 3 பிரியாக மாறும். திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த பூநூல் 3 பிரி வந்துடும். அப்ப 3 நூல் சேரும். அது குழந்தை பிறந்து விட்டால் 5 ஆகிவிடும். பேரம் பேத்தி எடுத்துட்டா 7 ஆகிவிடும். 60ஆம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 9 ஆகிவிடும். அதுக்கு மேல எல்கை இல்லடா. 80 வயது 90 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா 11ஓட எல்கை முடிவிடான்டா. இப்ப நீங்க எதுக்காக நான் இதை தொட்டேன் தெரியுமா? எதுக்காக? பொற்பாதம்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமா சுவாமி. தெய்வத்தினுடைய பொற்பாதத்தை எந்த ஒரு பக்தரும் உள்ள போய் தொட்ட முடியாது. எல்லாருமே வெளியில தான் இருப்போம். இப்ப அதே நேரத்தில் பாருங்களே, ஒரு கோவில்ல பூசாரி இருக்காரு. மனிதர்களாகிய நம்மளால தெய்வத்துடைய பாதத்தை போய் தொட முடியாது இல்லையா? ஆனா ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்துடைய பாதத்தை போய் தொட முடியுமா? தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு தெய்வத்துடைய, அதாவது தெய்வத்துக்கு தெய்வம் பாதத்தை தொடக்கூடிய நிலை கிடையாது. ஆனால் அருகலை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இப்படி கையில தான் காமிக்க முடியும். ஆனா தெய்வத்துடைய பாதத்தை போய் தொட்டார் ஒரு
ஏன்னா போட்டி வந்துருச்சு. படைப்பு தொழில் யாருக்கு அப்படிங்கிற போட்டி வந்துருச்சு. பெரியாள் யாரு, யாரு பெரியாள் அப்படின்னு யாருக்கு? உங்க பாட்டை மகாவிஷ்ணுக்கும் உங்க அப்பா பிரம்மாவுக்கும். அப்ப அடியை முனியை யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு தாண்ட அவங்கதான் பெரிய ஆளு, அவங்களுக்கு தான் படிப்பு தொழில் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லும் போது முடிய பாக்குறதுக்கு யாரு போனா? பிரம்மா. உங்க அப்பா பிரம்மா போனார். அடியை நோக்கி யாரு போனாரு? பாட்டன் மகாவிஷ்ணு எடுத்தார். என்ன அவதாரம் எடுத்து போனாரு? கூர்ம அவதாரம். அதான் பன்றி அவதாரம் எடுத்து தோண்டி உள்ள போறார். கூர்மம் அல்ல, வராக அவதாரம். வராக அவதாரம். இன்னைக்கு நானும் நீங்க சொல்லுங்க, நானும் கூர்மம்னா வராக அவதாரம் எடுத்து போயிட்டார். இவரு பிரம்மாவும் போய்கிட்டே இருந்தார். பார்க்க முடிஞ்சதா? என்ன பண்ணாரு? தோன்றி உள்ள போகும்போது மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் சிவபெருமானுடைய பாதத்தை போய் தொடுத்தார். ஆகா, நம்மளுடைய பாதத்தை யாரோ தொடுறாங்கன்னு சொல்லி கீழே குழிய அந்த நேரம் பார்த்து மகாவிஷ்ணு உச்சி முடிய பார்த்தார். அப்ப பிரம்மாவாகப்பட்டவர் போய்கிட்டே இருக்கிறார், பார்க்க முடியல. அப்பதான் தாளமுவாகப்பட்டது கீழே இறங்கி வருது. உங்களால நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பார்க்க முடியாத முடியுது. அப்ப ஒருவேளை நான் பார்க்க முடியாத காரணமா இருந்தா நான் பார்த்தேன்னு எனக்காக நீ சாட்சி சொல்லு, பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னார். அதாவது சிவபெருமான் பத்தி தாளம்பு சாட்சி சொன்னது, பிரம்மா பார்த்தேன்னு சொன்னாரு. பொய் சொன்ன காரணத்தினால ரெண்டு பேருக்குமே சாபத்தை கொடுத்தார் இல்லையா? என்ன சாபம் பாருங்க. அதாவது உண்மையை ஒட்டுக்கொண்டவர் மகாவிஷ்ணு ஒட்டுக்கிட்டாரு. ஐயா, என்னால முடியவில்லைன்னு அவர் தொட்டாலும், ஆனா அங்கே அதனுடைய தன்மையை வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனா என்ன செய்யறார்? அத பிரம்மனாகப்பட்ட எங்க அப்பா என்ன செய்யறாருன்னா, ஆக முனியை பார்த்து விட்டேன் என்று சொன்னாரு. இதுக்கு சாட்சி யாரான்னு கேட்க, தாளம்பூவை கேளுங்கன்னு சொல்ல. ரெண்டு பேருக்கும் சாபம். யாராருக்கு சாபம்? தாளம்பூவுக்கும் சாபம், பிரம்மாவுக்கும் சாபம். என்ன சாபம்? பிரம்மாவுக்கு பூலோகத்தில் ஆலயம் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிறது கொடுத்த சாபம். சாபம் ஒன்று. அதே தாளம்பூவுக்கு என்னுடைய சிவ பூஜனை நீமே இனி இடம் பெற மாட்டேன் அப்படிங்கிற சாபம். பாருங்க, இந்த சிவன் கொடுக்கின்றார் தாளம்பூவிற்கு இனிமேல் சிவபூஷையில் உன்னுடைய இடம் பெறாமல் இருக்க கடவுது, இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார்ல. அதாவது அதே மாதிரி பிரம்மாவுக்கு என்ன கொடுக்கிறார்னா, பூலோகத்துல கோவில் இல்லாம போகட்டும். ஆனால் இன்றைக்கும் திருச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலே திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர்ல பிரம்மாவுக்கு கோவில் இருக்கு. எத்தனை அடி சிலை தெரியுமா? 6 அடி சிலை உண்டு. 6 அடி. அங்குதான் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மான்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் கொண்டு போய் ஜாதகத்தை வைக்கிறாங்கல்லம்மா. இப்போ ஜாதகத்தை இட்ட முறை இந்தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் சத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாவரமாமன் கண்ணுக்காய் அஞ்சாத நெஞ்சமேனு ஒருத்தி பூலோகத்துல பிறந்த உடனே ஒரு குழந்தை கவி பாடிச்சுல. சாதாரண குழந்தைங்கிறீங்க, தமிழுக்குன்னு பிறந்தவங்க இல்லையா? இல்லையா? பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை ஆண்கும் கடந்த மக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கருமத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு திருமணமே வேணா தமிழ் மொழி மட்டும் நான் பேசினா போதும் தன்னை தமிழுக்காக அர்ப்பணிச்சாங்க அவையார். அவங்கதான் ஆரம்பத்துல பிறக்கும் பொழுதே கவிபாடி கொண்டு பிறந்தவங்க. பாருங்க, எப்பேற்பட்ட அருமைகளும் பெருமைகளும் வாய்ந்த பூமியிலே பாருங்க, தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தானே. விநாயக பெருமான் போயிட்டு 3 தமிழை கேட்கின்றார். ஆக இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், இந்த 3 தமிழும் எனக்கு கொடப்பா விநாயகா என்று கேட்டு, இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. பாருங்க, இது 3ம் இருந்தது கலந்ததுதான் இந்த நாடகம் என்று சொன்னார்கள். ஆக இருப்பினும் கையிலே ஆகிய எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க பறவை விரட்டுறதுக்கு, காவலுக்கு. காவலுக்காக. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கரந்திர செஞ்சனை. யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஆமா சுவாமி. கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்கு? இந்த பறவைகளை விரட்டுறதுக்காக. அந்த பறவையை போய் வாயிலா ஜீவராசியை போய் விரட்டியிலே உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு பாவம் வந்துராதா? அது ஏன் சுவாமி பாவம்னு சொல்றீங்க? இல்லம்மா, பறவை விரட்டுறதுங்கிறதான என்னுடைய வேலை. இப்போ ஒரே ஒரு விஷயம் பாருங்களே, இப்போ நீங்க இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகக்கூடிய பெண்மகள் தானே, இதுல எந்த மாற்றம் இல்லை. இல்ல எந்த வகையிலையும் யாரே ஒருத்தர் ஒரு பெண் பிள்ளையா பிறந்தாலே இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய்தான் ஆகணும். அதனாலதான் அவ்வையாரே திருமணமே வேண்டான்னு சொன்னவங்க கூட இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல அப்படின்னாங்க. அப்ப ஒரு பெண்ணா பிறந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு குடும்பம்னு இருக்கணுமா? சரி, ஆனால் இந்த உலகத்திற்கு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க அதுல கையில எடுத்தாங்களா? இல்ல. தத்தங்களுடைய திருமணமே வேண்டான்னு சொன்ன அந்த அம்மாவே இல்லறம் அல்லது நல்லறம் அல்லன்ட்டாங்கல்ல. அதுல இருந்து என்ன உணர்வு அந்த அம்மா? அப்படின்னா என்ன, ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஆண் துணை இல்லாமல் இருக்க கூடாது. பெண்ணாக பிறந்து விட்டேன், பெண்ணாக பிறந்தாலும் அந்த இல்லறத்தில் கலக்காமல் நான் வாழ்ந்து விட்டேன், அது நல்ல வாழ்க்கை இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மகளுக்கு பருவம் அடைந்த, அதாவது பெண்மகளுக்கு எத்தனை வயதுல திருமணம் முடிக்கிறாங்க இந்த பூலோகத்துல? இந்த பூலோகத்துல இப்பெல்லாம் இஷ்டப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இல்லம்மா, குறிப்பிட்டாக இன்றைக்கு அரசு அறிவிப்பு 21 வயதுல திருமணம் பண்ணணும். பாருங்க, ஆக ஒரு பெண்மகள் 21 வயது ஆக வேண்டும். ஏன் 16 வயது 17 வயதுல திருமணம் முடித்தால் என்ன குற்றமாகும்? 21 வயதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமண பக்குவம் வரக்கூடிய வயசு. ஒரு குடும்பம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய வயசு. அதே அறிவியல் ரீதியா நம்ம பார்க்க போனோம்னா இந்த 21 வயசுக்கு மேலதான் பெண்களுக்கு இந்த முதுகு தண்டு விரிவு கொடுக்கும். அது விரிவு கொடுத்தாதான் ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு வரும். அதனாலதான் 21 வயதுக்கு மேல திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்க.
அதுக்கு உட்பட்டு திருமணம் பண்றதுனால இப்ப நிறைய அறுவை சிகிச்சை எல்லாம் பாருங்க. இந்த மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்மகளுக்கு அந்த முதுகு தண்டுனா ஒரு கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய தன்மை 10 மாதம் சுமக்கணும். அப்ப சுமந்து மீண்டும் அந்த பெண்மகள் கூழ் விழுகாமல் சரியா இருக்கணும். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ம அந்த குழந்தை சரிவர வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அரசு அறிவிச்சாச்சு. அப்போ ஒரு பெண்ணுக்கு 21 வயதுல தான் திருமணம் முடிக்கணும். ஒரு பெண்மகளுக்கு திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடித்த பிறகு இங்கிருந்து தாலி கட்டியாச்சு. தாலியை கட்டின உடனே கணவர் வீட்டுக்கு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வீட்டுக்கு தானே முதல்ல போகணும். அப்ப கையில என்ன வச்சிருப்பாங்க? குத்து விளக்கு வச்சு தான் கொண்டு போவாங்க. பாருங்க, அந்த விளக்கை கொண்டு போறாங்களா இல்லையா? அப்ப விளக்கை கையில வச்சிருப்பாங்க. அப்ப மாமியார் சொல்லுவாங்க, முதலாக எங்க வீட்டுக்கு வர்ற எந்த கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்க? வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வலது கால எடுத்து வச்சு வான்னு சொல்றாங்கல்ல. அப்ப இடது காலை வெட்டி வீசிட்டு வலது காலையே நொண்டி அடிச்சு போவாங்களா? இடது கால அப்புறமா போகுமா? இது என்ன கேள்வி? இடது காலம் தான் சேர்ந்து போகுமா இல்லையா? அப்ப வலது கால போகின்ற போது இடது கால அந்த வீட்டுக்குள்ள என்ன போகுது? ஏன் இடது கால வச்சு வான்னு சொல்லலாம்ல? வலது கால வச்சு தான் வான்னு. அப்ப இந்து சாஸ்திர தர்மத்தின் பிரகாரம் வலது காலுக்கு என்ன பெருமை? ஏன் ஒவ்வொரு புது பெண்களையும் மணப்பெண்களை கணவர் வீட்டுக்கு போகின்ற பொழுது வலது கால எடுத்து வச்சு வாமான்னு சொல்வதற்கு காரணம் என்ன? என்னக்கா நீங்களும் கல்யாணம் பண்ணவங்க தானே? உங்க மாமியார் உங்களை வலது கால எடுத்து வச்சு வாமான்னு சொல்லி இருப்பாங்கல்ல. ஏமா சொன்னாங்க? ஏன் இடது கால எடுத்து வச்சு போனா ஏன் அந்த குடும்பம் இல்லாமல் போயிருமா? வலது கால போகும்போது இடது காலம் தானே கூட போகுது சொன்னாங்க. யாரு சொன்னது? பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்காங்க? பெரியவங்க வீட்டுக்கு வர மருமகளை வலது கால எடுத்து வச்சு வாமா அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க? அப்படின்னா சிவனாகப்பட்டவன் தன்னுடைய உடல்ல பாதியை தன்னுடைய மனைவியான சக்திக்கு கொடுத்துட்டார். சரி. அந்த இடப்பாகம்ங்கிறது ஒரு பெண்ணுக்குண்டான பகுதி. சரி. இந்த வலது பகுதி வந்து ஆணுக்குண்டான பகுதி. அப்ப வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னா இந்த வலது காலகப்பட்டது முன்னால போகும். அடுத்து இடது காலகப்பட்டது பின்னால வரும். அப்ப இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, என்றைக்குமே இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணி என்னைக்குமே உன் புருஷனுக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். ஒருவேளை நீ முன்னால போயிட்ட அப்படின்னா உன் புருஷன் தலை குனிஞ்சு நடக்கிற நிலைமை வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வலது கால முன்னால வச்சு அப்புறம் உள்ளவாமான்றோம். பாருங்க எவ்வளவு விளக்கம் பாருங்க. முன்னோர்கள் எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. வலது கால் என்பது ஆணுக்குண்டான கால், இடது கால் என்பது பெண்ணுக்குண்டான கால். ஏன் வலது கால் இடது கால ஆணுக்கு பெண்ணுக்குன்னு வச்சானா இந்த கையில செய்யற வேலையை இந்த கையில செய்ய முடியும்? ஏன்னா இது ஆணுக்குண்டான கை, இது கொஞ்சம் பலம் அதிகமா இருக்கும். இது பெண்ணுக்குண்டான கை, இது கொஞ்சம் பலம் குறைவாத்தான் இருக்கும். இந்த கால் அதுலயும் பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இந்த கையால செய்யக்கூடிய விஷயத்தை இந்த கையால செய்ய முடியாது. முடியலையா? முடியாது. எந்த ஒரு அசுத்தமா இருந்தாலும் இந்த கையால நம்ம சுத்தப்படுத்திடுவோம். சுத்தப்படுத்தக்கூடிய கை இந்த கை. ஆனா இந்த கையால அசுத்தத்தை சுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப இதால செய்ய முடிய விஷயத்தை இதால செய்ய முடியாது, இதால செய்ய முடியற விஷயத்தை இதால செய்ய முடியாது. அப்ப ரெண்டுமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அற்புதமா சொன்னீங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. காரணம் சுபகாரியத்திற்கு உண்டான ஒரு சுபகாரியம் நடக்குது. சுபகாரியத்திற்கு உண்டான கை எந்த கை? அது வந்து வலது கை. வலது கை. துக்ககாரியத்திற்கு உண்டான கை எந்த கை? இடது கை. இன்றைக்கு ஒரு தாலி எடுத்து கொடுக்கணும்னா பாருங்க, அந்த வலது கையால தொட்டு இடது கையோட சேர்த்து கொடுப்போம். அப்ப வலப்புறமாக ஒரு அச்சதை போடணும்னா வலது கையில தான் போடுவோம், இடது கையில போட மாட்டான். அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தலையில அரப்பு தேய்க்கணும்னா வலது கையில தேய்ப்போமா இல்ல இடது கையில தான் எடுத்து வைப்போம்? அப்ப பாருங்க, சுபகாரியத்திற்கு வலது கை, துக்ககாரியத்திற்கு இடது கை. அதனாலதான் வகுத்தார்கள். இது ஒரு பகுதி ஆண் கையாக, இது ஒரு பகுதி பெண் கையாக, இப்படி எல்லாம் இருக்கின்றது. கைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்பிக்கை என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துதானே சாமி இருக்காங்க. அதுதான் அக்கா இன்றைக்கு அக்கா வீட்டுக்கு போறீங்களா? அக்கா வீட்டுக்கு போறீங்களா? ஐயா வல்ல கிளம்பிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு. உட்காருங்க அக்கா. எங்க அனாதையா விட்டு உங்களை நம்பித்தான் நாங்க நிக்கிறோம். கையெடுத்து கும்பிடுறோம். கையெடுத்து கும்பிடுறதுனா அக்கா உட்காருங்க அக்கா. நாடகம் எப்படி போச்சு பாருங்க. ஆமா இருக்கட்டும். ஆக அப்பேற்பட்ட தன்மையிலே கதையின் பிரகாரம் போக வேண்டும். வண்டுவிலை கற்கண்டு மொழி மாறி என்று கணக்கின் பிரகாரம் இடத்தில் வாக்காக நீ வாழ்ந்திருக்க நாளது சொல் கோதேமா.
மங்கை பருவத்துக்கு வயது 12 இருந்து 17. அப்ப பருவமடைந்த பெண்மகள் தான் இங்க வர முடியும். ஆமா, பருவமடையாத பெண்மகள் வர முடியாது. அப்ப ஏன் பருவமடைந்த பெண்மகள் தான் இங்க வரணும்னு யாரு கட்டளையிட்டது? நிலத்துக்கு தலைவன் குமரன், முருகன். குமரி காத்தா குமரன் ஏத்துக்குவார். குமரி காத்தால் குமரன் ஏத்துக்குவார் என்ற ஒரு ஐதீக தன்மையோடு ஆக இங்கே விதைத்திருக்கக்கூடிய விதை 2 திணை விதைச்சது. என்னென்ன திணை? அதுதான் கருந்திணை, செந்திணை. கருந்திணை யாருக்காக? கருந்திணை எங்களுக்காக. செந்திணை அது முருகனுக்காக. அப்ப ஏன் அந்த செந்திணையை தான் முருகன் வேணும்னு கேட்டுக்கிட்டாரா? வேணும்னு கேட்கல. செந்திணை என்பது குளிர்ச்சியானது. சரி, அதனால தெய்வத்துக்கு நாங்க படைக்கிறோம். தெய்வத்துக்கு குளிர்ச்சிகரமான பொருளத்தை ஆக கொடுக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்த ஆள் யாரு? எங்க அப்பா தான். இப்ப ஏன் உஷ்ணமான பொருளை கொடுக்க கூடாதா? உஷ்ணமான தெய்வத்துக்கு படைப்பாள சுவாமி. இன்றைக்கு பாருங்க, தெய்வத்துக்கு முன்னால பூ வளர்க்கிறாங்க. நெருப்பை ஆக மூட்டி பூன்னு சொல்றாங்க. அந்த பூ வளர்க்கிறாங்க. அந்த அனலுடைய வெப்பம் தெய்வத்துக்கு போகத்தானே செய்யி சாம்பிராணி காட்டுறாங்க. அந்த சாம்பிராணியுடைய வெப்பம் அந்த தெய்வத்துக்கு போகத்தானே செய்யி ஊதுபத்தி கொளுத்துறாங்க. அந்த ஊதுபத்தினுடைய வெப்பம் தெய்வத்துக்கு போகத்தானே செய்யி இத்தனை வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. குளிர்ச்சியை தான் கொடுங்கன்னு எந்த தெய்வமாவது கேட்டிருக்கா? இல்ல நீங்க கொடுக்குறீங்க? அபிஷேகம்ங்கிறது வேற, ஆராதனைங்கிறது வேற. அபிஷேக பொருள் என்பது வேறதான். அபிஷேகம்ங்கிறது தெய்வத்து மேல ஊட்டி நம்ம வழிபடுறது. சரி, பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், இது எல்லாமே பாருங்களேன். இந்த பொருள் தெய்வத்துக்கு கொண்டே அபிஷேகம் பண்றோம்ல. சரி, எத்தனை வகையான அபிஷேகம் தெரியுமா? 32 வகையான அபிஷேகம். 32 வகையான அபிஷேகம் இருக்கு. சரி, 32 வகையான அபிஷேகமும் பொருள் எல்லாமே குளிர்ச்சியானதுதான். அப்ப அபிஷேகம்ங்கிறது வேற, ஆராதனை என்பதுதான் நீங்க சொல்ற மாதிரி தீபாவரணை காட்டுறது, இந்த தீக்குழி இறங்குவது, இதெல்லாம் ஆராதனை. அப்ப இன்றைக்கு பாருங்க, அபிஷேகம் என்பது வேறு, ஆதாரணைகள் என்பது வேறு. அப்ப கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. அப்ப இன்றைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஆக சிறப்பான ஒரு வழிபாடுகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குளிர்ச்சியைத்தான் ஏன் குளிர்ச்சியை கொண்டே கொடுக்கணும்? அப்படி குளிர்ச்சியை கொடுத்தா நமக்கு என்ன நன்மை செய்வார்? நம்ம வேண்டிக்கிட்டு தானே அபிஷேகம் பண்றோம். உனக்கு இத்தனை அபிஷேகம் பண்றேன், 5 அபிஷேகம் பண்றேன், 7 அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஒற்றைப்படையில வேண்டிக்கிறோம். ஏன் இந்த அபிஷேகத்தை நம்ம அப்படி வேண்டிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை தெய்வம் நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல உக்கிரமாவோ கோபமாவோ இருந்தா நம்ம குடும்பத்துல அறிகுறி காட்டும். அப்ப என்ன பண்ணுவான், குலதெய்வத்துக்கு போய் சாமிக்கு போய் குளிர்ச்சியானது அபிஷேகம் பண்ணோம்னா அதனுடைய மனம் குளிர்ந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போய் தெய்வத்துக்கு குளிர்ச்சியானது அபிஷேகம் பண்ணணுமா. தெய்வத்தினுடைய மனதை குளிர்ச்சி விட்டால் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் குளிர்ச்சிகரமாக வைத்துக் கொள்ளும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு, ஐதீக முறை. அப்படித்தானே? அதனாலதான் ஒவ்வொரு நபர்களும் அந்த தெய்வத்துக்கு ஆக குளிர்ச்சிகரமான பொருளை அபிஷேகமாக செய்கின்றார்கள். இன்றைக்கு இந்த மகா மாரியம்மன் இருக்காள், இந்த மகா மாரியம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அர்ச்சனை செய்வது வழக்கம் உண்டு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அர்ச்சனைனா எத்தனை பொருள் சேர்ந்த அர்ச்சனை? 5 பொருள் சேர்ந்தா அதுக்கு பேர் அர்ச்சனை. என்னென்ன பொருள் அது? தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, பூவு. பாருங்க, இதெல்லாம் சேர்ந்தா அப்படின்னா அதுக்கு பேரு அர்ச்சனை சொல்றான். இப்ப அர்ச்சனையை கொண்டு போறோம்ல, கொண்டு போய் அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. இப்ப நீங்க கொண்டு போகக்கூடிய 5 பொருளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருந்து கொண்டு போறீங்களா, சம்பந்தம் இல்லாம? இப்ப ஒரே ஒரு உதாரணம் கேட்கிறேன் பாருங்களேன். தேங்காயை எல்லா தெய்வத்துக்கும் கொடுப்போம்ல, தேங்காயை எல்லா தெய்வத்துக்கும் கொடுப்போம், அர்ச்சனையாவும் கொடுப்போம், சிவகாயும் கொடுப்போம். தேங்காயை பிரியமாக தெய்வம் எல்லாமே ஏத்துக்கிறதுல. இதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, தேங்காய்க்கு பதிலா ஏன் மாங்காயை கொடுத்தா ஏத்துக்க மாட்டாதா மகா மாரியம்மன்? இல்ல, என்னுடைய கேள்வி. எனக்கு தேங்காய் தான் வேணும். என்னையா சிரிப்பு? இல்ல, என்ன சிரிப்பு கேக்குறேன்? தேங்காய்க்கு பதிலா மாங்காயை கொண்டு போனா நீ ஏயா தேங்காய்க்கு பதிலா எனக்கு மாங்காய் கொண்டாந்து படைக்கிற அப்படின்னு மாரியம்மன் ஏதாவது குறைபாடு செய்யுமா? இல்ல தேங்காய்க்கும் கொண்டு போகக்கூடிய மனிதனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி தெய்வத்துக்கு எதை வேணாலும் படைக்கலாம், நம்ம கொண்டு படைக்கிறது தானே. என்ன இல்ல, பொதுவாக வந்து கேட்க போகுது, நம்ம விருப்பப்படி தெய்வத்துக்கு படைக்கிறது. ஆனா ஏன் வந்து தெய்வத்துக்கு இதுதான் அர்ச்சனைனா இப்படி தாப்பா, அதுல தேங்காய் இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், கற்பூரம் இருக்கணும், ஊதுபத்தி இருக்கணும், இதெல்லாம் கொண்டு போய் வச்சாதான் அதுக்கு பேரு அர்ச்சனை. அப்படி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த தேங்காயில இருக்கக்கூடிய மேல இருக்க ஓடு மனிதனுடைய தோலை குறிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கணும், உள்ளே இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது மனிதனுடைய குருதியை குறிக்கணும், ரத்தத்தை குறிக்கணும். அப்ப இறைவா என்னையவே நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாத்தான் இந்த தேங்காயை கொண்டு நம்ம உடைக்கிறோம் தெய்வத்துக்கு, இல்லையா? சரி, அடுத்து பாருங்க, வாழைப்பழம். எத்தனையோ பழம்லாம் இருக்கு, ஆனா வாழைக்கனியை கொண்டு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விதையை ஊன்றோம் அப்படின்னா அது வந்து எத்தனை மரம் வரும்? ஒரே ஒரு செடிதான் மரமாகும். ஒரு விதையை ஊன்றோம்னா ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு மரமோ அப்படித்தானே வரும். ஆனா அந்த வாழை மரத்தை மட்டும் பார்த்திருக்கீங்களா? ஒரு கட்டையை கொண்டு நம்ம வச்சோம்னா போதும், சரி, அதை சுத்தி தன்னைத்தானே ஒரு தோப்பா
ஒரு தோப்பா உருவாக்கக்கூடிய தன்மை இந்த வாழை மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் வாழையடி வாழையாக என்னுடைய வம்சம் அனைத்தும் ஒரு ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இனப்பெருக்கமாக என்னுடைய குடும்பத்துல அப்படிங்கிறதுக்கான வாழை கனியை கொண்டு வரும். அடுத்து வரவங்களே கற்பூரம், பேரே பாருங்க கற்பூரம். இந்த உலகத்துல கற்பு பூரணமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் கற்பூரம்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த கற்பூரத்தை கொண்டு தெய்வத்துக்கு ஏத்துறோம். அடுத்து ஊதுபத்தி. ஊதுபத்தியுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னைத்தானே கரைத்துக் கொள்ளும், பிறருக்கு நறுமணத்தை கொடுக்கும். பாருங்க, தன்னைத்தானே கரைச்சுக்கிட்டே போனாலும் கூட அதுல இருந்து வர்ற புகை எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல வாசமா நறுமணமா இருக்கும். அதுபோல இந்த பூலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் அத்தனையும் எனக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் சரி, என்னால் முடிந்தவரை பிறருக்கு நன்மையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தியை கொண்டு இறைவனுக்கு ஏற்றுறோம். அடுத்து பாருங்க பூவு. பூவினுடைய தன்மை என்ன? எளிமையான கோலம். எளிமையான கோலம். தெய்வத்துடைய தன்மை அவரு எளிமையாத்தான், எளிமைக்கு எளிமையை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பூவை கொண்டு இறைவனுக்கு நம்ம கொண்டு கொடுக்குறோம். பாருங்க 5 பொருள். நான் கேட்கிறேன், 5 பொருள் சேர்ந்து அர்ச்சனை. அர்ச்சனையில இன்னும் இருக்கும் தெரியுமா? வெத்தலை பாக்கு. ஆமா, ஏன் வெத்தலை பாக்கு கொண்டு வரோம்? அற்புதமா சொல்றீங்கம்மா. காரணம் அதுல இன்னொரு வெத்தலை பாக்கு இல்லாமல் போகாது. காரணம் என்னன்னா இத்தனையும் கொண்டு போகக்கூடியது இந்த வெத்தலைகளே லட்சுமி கடாட்சகம் பொருந்திய இடம் அது. அப்ப நம்ம என்ன ஒரு அர்ச்சனை பண்ணாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் எப்படி கிடைக்கணும்னா லட்சுமி கடாட்சகம் அந்த பக்தனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அறிகுறியோடு இன்றைக்கும் பாருங்க வெத்தலை மாலையை யாருக்காக கட்டி வணங்குவார்கள் தெரியுமா? ஆஞ்சநேய பெருமானுக்காக கட்டி. முதலாக வெற்றிலை மாலையை, அதுக்கு பேரு வெற்றி இலை. அதுக்கு பேர் வெத்தலை அல்ல, வழக்கு சொல்லாக இன்றைக்கு கிராமப்புறங்களில் உருவானது. கடையிலையும் போய் வெற்றி இலை கொடுங்கன்னு கேட்க மாட்டான், வெத்தலை கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் அதுக்கு பேர் வெற்றி இலை. முதலாக எந்த இடத்திலே யாரு கட்டி வணங்கியது தெரியுமா? சீதா தேவியாக ஆஞ்சநேய பெருமானை வணங்கிய காரணத்தினால பாருங்க அன்றைக்கு வெற்றி கண்டார்கள். அதனால அதுக்கு பேர் வெற்றி இலைன்னு பேரு. ஆக இருப்பினுமாக இந்த இடத்திலே ஆக அடுத்த கட்ட நகர்வு விசாரணையாக ஒரு சில விசாரணை நான் கேட்கிறேன். இப்ப கேட்டீங்கல்ல, தேங்காய் தெய்வத்துக்காக போய் உடைக்கிறோம்னு சொன்னீங்களா? ஆமா. இப்ப தேங்காயை தெய்வத்துக்காக தானே போய் உடைக்கிறோம். கண்டிப்பாக தெய்வத்துக்காக உடைக்கிற தேங்காய தெய்வத்து பக்கம் தானே இப்படி திருப்பி வைக்கணும். ஆமா. ஆனா நம்ம பாத்திரிக்கையில கவனிச்சிருக்கீங்களா? கோவில்ல கொண்டு உடைச்சு விட்டு எந்த பக்கம் திருப்பி வைப்பாங்க? நம்ம பக்கம் தானே திருப்பி வச்சிருப்பாங்க. அப்ப தேங்காய் தெய்வத்துக்கு உடைக்கிறோமா நமக்கு உடைக்கிறோமா? தெய்வத்துக்கு தான். அப்புறம் என்ன அவர் பக்கம் தானே திருப்பி வைக்கணும், தெய்வத்துக்கு தான் திருப்பி வைக்கணும். ஆமா. அப்புறம் ஏன் நம்ம பக்கம் திருப்பி வைக்கிறோம்? மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? தேங்காய் உடைக்கிறோமா இல்லையா? நீங்க தானே அற்புதமா சொன்னீங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய மேல் ஓடு மனிதனுடைய தோலை குறிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை பருப்பு இறைவனுடைய வெள்ளை உள்ளத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கும்னு சொன்னோமா இல்லையா? அப்பதான் தெய்வம் கேட்குமாமா, இறைவன் கேட்கிறேன்டா மனிதன்ட்ட, எப்பா அப்ப என்கிட்ட வரும்போது மட்டும் வெள்ளை உள்ளமா இருந்தா போதாதுடா, ஏன் உன் பக்கம் திருப்பி வைக்கிறேன் தெரியுமா? நீ எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் வெள்ளை உள்ளமாக நடந்து கொள், மனிதானி இதை பார்த்து உணர்ந்து கொள் என்பதற்காகத்தான் ஓம் பக்கம் திருப்பி வைக்க சொன்னேன்னு சொன்னாங்களாம். அதனாலதான் பக்தர்கள் பக்கம் இன்றைக்கும் தேங்காயை உடைச்சி ஒண்ணு இல்ல, தேங்காய் இப்ப இந்த கோவில்ல மகாமாரியம்மன் இருக்காங்க, இந்த மாரியம்மனுக்கு ஒரு அர்ச்சனை நீங்க போய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அர்ச்சனை பண்ணா அந்த பூசாரி என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஒரு காளாஞ்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு காளாஞ்சி கொடுப்பார். ஒரு காளாஞ்சினா ஒரு மூடியும் ஒரு மூடியை அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மூடி தேங்காய் நம்மள்ட்ட கொடுப்பாருல்ல. இப்ப அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவீங்கல்ல, இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வத்துக்கிட்ட அர்ச்சனையை பண்ணிட்டு அவர் கொடுப்பாரு, நீங்க வாங்காம வரணும். அவர் கொடுக்கத்தான் செய்வாரு. அர்ச்சனை பண்ண உடனே அர்ச்சனையை காலாஞ்சு கொடுப்பாரு. அவர் எப்போதும் போல கொடுக்க வர்றாரு. ஒரு தெய்வத்துக்கிட்ட மட்டும் யாருமே வாங்க மாட்டாங்க. எந்த தெய்வம் ஏன் வாங்க கூடாது? எல்லா தெய்வத்துக்குமே நம்ம அர்ச்சனை பண்ண நம்ம வாங்குவோம். ஒரு மூடி அவர் எடுத்துக்கிட்டு ஒரு மூடி நமக்கு கொடுக்குறாரு. ஆமா. எந்த மூடி அவர் எடுத்துக்கிட்டு எந்த மூடியை நமக்கு கொடுக்கணும்? ஓ, நியாயமான கேள்வி. தேங்காய் உடைக்கிறோம், ஒண்ணு கண்ணு உள்ள பகுதி இருக்கும், சரி, இன்னொன்னு கண்ணு இல்லாத பகுதி இருக்கும். எந்த மூடியை அவர் எடுத்துக்கிட்டு எந்த மூடியை நமக்கு கொடுப்பாரு? அற்புதமா சொன்னமா. காரணம் ஒரு மூடியில கண்ணு உள்ள மூடி, கண்ணு இல்லாத மூடி. ஆக அந்த இடத்துல அர்ச்சகர் கண்ணு இல்லாத மூடி எடுத்துக்கிட்டு கண்ணு உள்ள மூடியை நமக்கு கொடுக்கணும், நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம். அதுதான் இப்ப யாரும் அப்படி பண்றது இல்ல. ஒரு அவசரத்துல உடைச்சு என்னத்தையா நம்மள்ட்ட கொடுத்துறது, அதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனா முறை என்ன அப்படின்னா கண்ணு உள்ள மூடியத்தை நமக்கு கொடுக்கணும், அதைத்தான் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். இன்னொரு விஷயத்தை கண்ணால நம்ம பார்த்திருக்கோம். தெய்வம் ஒரு பக்கம் இருக்கு, தேங்காய் ஒரு பக்கம் வரப்படுது. எங்கேயோ உடைச்சு எங்கேயோ கொண்டு அப்படியே பையில போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன கோவில் பிரச்சனை கிடையாது. பெரிய பெரிய கோவில் வேற வழி இல்லை. கூட்டத்தின் காரணமா அதை ஒரு ஒதுக்குப்புறமா
பிரசாதமா தனியா. இன்னும் ஒரு சில கோயில்ல நம்மளே போய் அர்ச்சனை பண்ணி வர்ற மாதிரிலாம் இருக்கு. தேங்காய் நம்ம ஓரமா நீங்களே உடச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா கோவில்லையும் நம்ம போய் காலாஞ்சிங்கிற அர்ச்சனை சாமான வாங்குவோம். ஆனா ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் அர்ச்சனை பண்ண நம்ம வாங்க கூடாது. அது எங்க அப்படின்னா நவக்கிரகங்கள்ல சனி பகவானுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். சனிபாக கிரகம் வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம போய் அர்ச்சனை பண்ணுவோம். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அர்ச்சனை பொருளை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. ஒருவேளை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சனியை நம்ம பின்னால தொடர்ந்து வருவோம். நானா என் பக்கம் கையை காமிக்கிறேன். உங்களை எதுக்கு நான் சொல்ல வரேன்? உங்களை சொல்லணுங்க. இந்த சனியே பின்னால வந்துரும்னா இது என்ன அர்த்தம்? என்ன இது கொடுமையா இருக்கும்? மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, 3 சனி. ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 முறை சனி பிடிக்கணும் என்பது நியதி. 30 30 30 90 வயது கடைசியாகத்தான் பாருங்க. முதல் சனி பிடிச்சா ஒரு ஆட்டுவேன். 2வது சனி பொங்கு சனி கொஞ்சம் நிறைய கொடுப்பேன். சனியை போல் கொடுப்பவனும் கிடையாது, சனியை போல் கெடுப்பவனும் கிடையாது அப்படின்டா. அதே மாதிரி பாருங்க. அப்ப தன்மைகளே, அப்ப இப்ப தன்மைகளே இருக்கு. அப்ப அந்த சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணா வாங்க கூடாது. வாங்கினா சனி பகவான் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவார் அப்படிங்கிற ஐதீக முறை. இப்ப சனி பகவானுடைய ஆலயத்துல அர்ச்சனை பண்ண வாங்க கூடாது. சரி, அதான நியதி இல்லையா? ஆனா ஒரே ஒரு சனி பகவானுடைய ஆலயத்துல மட்டும் கொடுத்தா வாங்கிக்கிட்டு வரலாம். இந்த உலகத்திலேயே சனி பகவானுடைய ஆலயத்துல அர்ச்சனை பண்ணா வாங்கிக்கிட்டு வரலாம். வரக்கூடாது. ஆனா ஒரே ஒரு சனி பகவானுடைய ஆலயத்துல மட்டும் வாங்கிக்கிட்டு வரணும். வந்தாத்த சனி பகவான் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாரு அப்படிங்கிறது ஐதீகம். வேற எந்த ஊர்லயும் இல்ல. சனிக்குன்னு உச்சம் பெற்ற இடம் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுல அங்கு சனி பகவானோடு உச்சம் பெற்றவர் யாருன்னா சிவபெருமான். அர்ச்சனை வந்து சனி பகவானுக்கு கிடையாது, சிவனுக்கு அர்ச்சனை. அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு மூடியை கொடுப்பாங்க, அதை வாங்கணும். அப்பதான் வாங்கிய பிறகு சிவன் போய் சொல்லுவாராம் கடைசியா, எப்பா என்னுடைய பக்தன் சனி தோஷம் நீங்குவதற்காக என்கிட்ட அர்ச்சனை பண்ணியிருக்காரியா, கொஞ்சம் கொஞ்சமா விலகி அப்படின்னு நமக்காக சிவபெருமானே சனி பகவான் போய் எடுத்துரைத்து நம்மளுடைய கிரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க செய்ய கடமைப்பட்டுள்ளார். அப்ப அந்த கோவில்ல மட்டும் வாங்கணும். எல்லா கோவிலையும் தேங்காய் உடைப்பது உண்டுதானமா? அப்ப உள்ளே உடைக்கிறாங்கல்ல அர்ச்சனை பண்ணா, அந்த அர்ச்சனைனா இப்ப ஒரு கோவிலுக்கு போறோம்ல, கோவிலுக்கு போனா எத்தனை தேங்காய் கொண்டு போகணும்? 2 தேங்காய் கொண்டு போவாங்க. எதுக்கு? வந்து அர்ச்சனை, இன்னொன்னு செதற்காய் அடிக்கணுமா இல்லையா? அர்ச்சனை யாருக்கு? மூலவருக்கு. செதற்காய் யாருக்கு? உற்சவருக்கு. அர்ச்சகர் மூலவருக்கு என்ன வேலை? மூலவருக்கு வந்து கோவிலுக்கு வர்றவங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியது அவங்களுடைய வேலை. உற்சவருக்கு என்ன வேலை? உற்சவருக்கு என்ன வேலை? இந்த மாதிரி திருவிழா நேரத்திலையும் கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, கண் பார்வை தெரியாம இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க வீட்டிலே, அவங்களுக்காக அருள் பாலிக்கக்கூடியதுக்காக அந்த காலத்துல உற்சவராக வந்தார் தெய்வமாக. பாருங்க, அற்புதமா சொன்னீங்க. காரணம் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து தேரிலையோ இல்ல தோல்லையோ சுமந்துக்கிட்டு அப்படியே வீதியை உலா வருவாங்க. பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீதியில ஏன் உலா வருது? தெய்வம் தான் உள்ள இருக்க, இது உலகத்தை முழுவதும் காக்கிறது தானே, ஏன் எல்லாரும் வணங்குறவர்கள் தான். அப்ப என்னை வந்து பார்த்து வணங்கியவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியது மூலவர். வீட்டில் முடியாதவர்களுக்கு கிடக்கிறாங்களா இல்லையா, அப்படியே வீதியில உலா வரும் பொழுது அவர்களுக்கும் அருள்பாலிக்கக்கூடிய தன்மை தான் உற்சவருக்கு. அதனாலதான் இன்றைக்கு தேர் வீதியில உலா வருது, ஆக தோளிலே சுமந்து வீதியில உலா வருகின்றார்கள். தேங்காய் இப்ப உடைக்கிறமா இல்லையா? இந்த கோவிலுக்கு இப்ப உற்சவர்னு சொல்றீங்கல்ல, அப்ப இப்பேற்பட்ட தன்மைகள் இருக்கு. தேங்காயை ஒரு கோவில்ல மட்டும் உடைக்க மாட்டாங்க. அந்த தேங்காயை உடைச்சா தெய்வ குத்தம் ஆயிரும். உடைக்கிறானோ தேங்காய எல்லா தெய்வமும் ஏத்துக்கிறோம்ல. ஒரு செங்கக்கலை நட்டு வச்சு அதுல ஒரு துண்டை கட்டிட்டு நீங்க வீட்டுல போயிருங்க, வழி போக்குல போற ஒரு நேர்த்திக்கடனை நேர்ந்துக்குவாரு. நேர்த்திக்கடனை நேர்ந்துக்கிட்டு அதுல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவாரு. அப்படி செங்கக்கல்லாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு கூட தேங்காய் உடைக்கக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுது இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் மட்டும் தேங்காயை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுவும் தேங்காய் உடைக்காத கோவில் ஒண்ணு உண்டு. தெய்வம் ஏத்துக்காதுன்றது கிடையாது. நான் ஒண்ணு சும்மா சாதாரணமா கேட்டதுக்கு வேற எப்படி கேட்கறது? நீங்க கேட்கறது நான் கேட்டேங்கிறதா நீங்க கேட்கறீங்க? கேட்கறதுக்குள்ள நான் கேட்கணுமா இல்லையா? கனி மீண்டும் நான் சொல்றேன், காய் மீண்டும் கனி மீண்டும் காயா வரும். கனி மீண்டும் காயா வரும். காய் மீண்டும் பூவா வரும். அதான் எப்படி வரும்? அற்புதம். இப்ப தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை துரி விட்டோம்னா அதுக்கு என்ன பேரு? தேங்காய் பூன்னு தானே சொல்றோம். அப்ப காய் மீண்டும் பூவாகுதா இல்லையா? கனி எப்படி காயாகுது? கனி எப்படி காயாகுது அப்படின்னா எலுமிச்சங்கனின்னு நம்ம சொல்றோம். அந்த கனியை நாளை அறுத்து உள்ள உப்பை வச்சு நம்ம ஜாடியில வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் என்ன? ஊறுகாய்னு சொல்றோம். அப்புறம் கனி காய் ஆகுமா இல்லையா? பாருங்க, அப்பேற்பட்ட உண்மைகள் உருவாகி கொண்டு இருக்கின்றது. அப்ப காய் மீண்டும் பூவாகுது, கனி மீண்டும் காயாகுது. இன்றைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஆலயங்கள்ல இருக்கு பாருங்களே, பெரிய பெரிய ஆலயங்கள், சிவ ஆலயங்கள்லாம் இருக்கலாமா, அந்த சிவ ஆலயத்திலே தேர் உலா வரும்.
அந்த தேர் உலா வருகின்ற பொழுது அந்த தேர்ல பாருங்களே, இன்றைக்கு கோவில்கள்லயும் இருக்கு அந்த சிற்பம், அதாவது தேர்லயும் இருக்கு அந்த சிற்பம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் பிறந்த கோலத்தோடு உறவு கொள்ளக்கூடிய தன்மையை வச்சிருப்பாங்க. இன்றைக்கு பாருங்க, புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய எந்த ஊர்? அந்த ஊரு ஆவுடையார் கோவில். யார் கட்டியதுமா அந்த கோவிலை? மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட. எந்த ஊரிலே பிறந்தாரு? திருவாதூரிலே பிறந்தார். பாருங்க, திருவாதூரிலே பிறந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலே திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய சிவனுடைய ஆலயத்தை கட்டுகின்றார். இப்ப அந்த கோவில்ல பாருங்களே, நுழைவாயில்ல ஒரு கல் தூண்ல 12 அடி உயரத்துல ஒரு கோவிலுக்குள்ள போகின்ற பொழுது ஒரு பெண்ணை ஒரு ஆண் உறவு கொள்ளக்கூடிய நிலையில சிலை வச்சிருப்பாங்க. இத பார்த்துட்டு போனா பக்தர்களுக்கு ஆணோ பெண்ணோ ஒரு நிலையா சாமி கும்பிட முடியுமா? அப்ப பெரிய பெரிய ஆலயங்கள்ல இப்படி உறவு கொள்ளக்கூடிய சிலையை வச்சிருக்காங்களே, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? என்னுடைய கேள்விக்கு பதில். அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? நிறைய. அதாவது எங்கெங்க இருக்கு தெரியுமா? கோவில்ல சிலையா இல்லாட்டினாலும் சிற்பமா வரைஞ்சிருப்பாங்க, அதாவது வரைபடமா வரைஞ்சிருப்பாங்க. வரைபடமா இல்லைனாலும் இன்னைக்கு தேர்ல பாருங்க, மரக்கட்டையில முகப்பிலேயே இருக்கும். எல்லாருக்கும் உண்மையில சத்தியமா இருக்கு. மாரியம்மனுக்கு பொது தேர்னு ஒன்று இருந்தா அதுல இந்த பேர்பட்ட ஒரு தேர்ல ஏன் இப்படி கொண்டு வச்சாங்கன்னா அது திருஷ்டிக்காக. சரி, தேர் வீதி உலாம வரும்போது திருஷ்டி படக்கூடாது, அதை பார்க்கும்போது நம்ம முகம் சுளிப்போம், அதுல திருஷ்டி கலந்துரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தேர்ல கொண்டு வச்சிருக்கோம். அது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனா கோவில்ல கொண்டு ஏன் இப்படி ஒரு விஷயத்தை வச்சாங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு போவாங்க, எங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிச்சிருவாங்க. ஆனா அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா எங்கே போவோம்? கோவிலுக்கு தான் போவோம். இஞ்சி வேணா இங்க என்ன பண்ண முடியும்? கோவில்ல தான் போய் உட்காந்து தன்னுடைய கஷ்டத்தை பூரா சொல்லுவோம். அப்ப கோவில்ல போய் தன் தெய்வத்தை வணங்கிட்டு தான் கஷ்டத்தை நினைச்சு அந்த கோவில்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த நீங்க சொன்ன மாதிரி ஆபாசமான சிற்பம் இருக்கும் பொழுது மனசுக்குள்ள என்ன தோணுமா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, என்ன தோணுமா, இப்படித்தானே நம் கணவனோடு இருந்தா ஒன்றா இருந்ததுனாலதானே நமக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்திருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? பாதிக்கப்படும். நம்ம இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டனாலதானே குழந்தை, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத மனசு நினைக்க வைக்கணும். அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அதை மனசுல வச்சுதான் முன்னோர்கள் கோவில்ல வந்து அப்படி ஒரு சிற்பத்தை வச்சாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நாங்கள் இந்த ஸ்தல வரலாறுல உள்ள பெரிய அறிவாற்றல் பொருந்திய முன்னோர்கள் வைப்பதற்கு என்ன காரணம்னா, புருஷ பொண்டாட்டிகளை சண்டை வந்துச்சா பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போய் இன்றைக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அன்னைக்கு பேருந்து வசதிகள் கிடையாது, இருசக்கர வாகன வசதிகள் கிடையாது. கோவில்ல போய் முறையிடுவார்களா, இந்த மாதிரி என் புருஷன் அடிச்சு விட்டாரு, என்னையா அவன் கையில கட்ட அவன் நல்லா இருப்பான், என்ன இந்த குடும்பத்தை அற்புதம், நல்லா இல்ல அப்படியெல்லாம் போய் பெண்கள் இப்படி எல்லாம் ஆக போய் முறையிடக் கூடாது என்பதற்காக அந்த சிலையை பார்த்த உடனே இப்படித்தானே இன்பமா ஒரு குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ கோபத்தில் அடிச்சு விட்டாருங்கிறதுக்காக கோவில்ல சொல்ல வரலாமா? மனம் திருந்தி தெய்வத்தை வணங்கி விட்டு அப்படியே உலா வந்துட்டு நேர வீட்டுக்கு போய் மீண்டும் கணவனோடு சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளாம். அதற்காக அந்த சிற்பத்தை முன்னோர்கள் அதை தெரிந்து உணர்ந்து அதை கொண்டு வச்சிருக்காங்க. அருமைகள் பெருமைகள் வாழ்ந்த பூமி. இப்பவும் பாருங்க, நான் கேட்கிறேன், அதே கோவில்ல இன்னொரு சிலை வச்சிருப்பாங்க. எல்லா கோவிலுமே அதிகமா நம்ம பார்க்கலாம். என்ன சிலை? ஒரு குரங்கு சிலையும் வச்சிருப்பாங்க. ஒரு குரங்கு சிலையும் வச்சிருப்பாங்க. சரி, குடும்ப சிலையும் வச்சிருப்பாங்க. ஒரு குரங்கு போயிடுச்சு, வாலு மட்டும்தான் முளைக்கல இருக்கு. அடியோ அப்பாடி, பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தாண்டிடுவாப்பா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லங்க, ஒரு குரங்க ஒரு உடம்பு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். பார்த்திருப்பீங்க, கோவில்கள் பார்த்திருப்பீங்க. அது சிவனுடைய ஆலயத்தில் அதிகமாவே இருக்கும். சிவனுடைய ஆலயத்துல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் ஒரு குரங்க போய் ஒரு உடம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு சிலையை கொண்டு வைக்கணும்? 8 அறிவு படைத்தது தெய்வம், 6 அறிவு படைத்தது மனிதன். 8 அறிவை வணங்குவதற்காக 6 அறிவு மனிதர்கள் அங்கு போகின்றார்கள். ஆனா அது ரெண்டுக்கும் பாருங்க, உடம்புக்கும் ஆக அப்பேற்பட்ட குரங்குக்கும் 5 அறிவு தான் அங்கே. என்னடா 6 அறிவு பொருந்தியது, ஏன் அதை போய் வணங்கணும், அதை ஏன் பார்க்கணும்? அப்ப நம்ம